கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதற்காக நாம் தொடர்ந்து ஜெபத்தை நியமித்திருக்கிறோம். இந்த புது வருட ஆராதனைக்காக அதில் தினம்தோறும் காலை 10 மணி முதல் 2 மணி வரையிலும் இந்த ஜெபம் நடைபெறும். நாளை திங்கட்கிழமை காலை 10 மணி முதல் 2 மணி வரையிலும் கடலோர ஜெபத்தை கடலோர ஊழியத்தை பொறுப்பாக செய்து வருகிற சிஸ்டர் ராணி அவருடைய குழுவினரும் நம்முடைய சபையிலே ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். செவ்வாய்க்கிழமை நம்முடைய கிளை சபை ஊழியர் கூட இருக்கிறதுனால் இந்த ஜெபம் நடைபெறாது, சபையில் நடைபெறாது. புதன்கிழமை காலை 10 மணி முதல் 2 மணி வரையிலும் கடலோர ஜெப ஊழியத்தை செய்கிற சகோதரி புஷ்பமேரி அவருடைய தலைமையில் இந்த ஜெபம் நடைபெறும். வியாழக்கிழமை சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற சகோதரர் புஷ்பகரன் அவருடைய தலைமையில் இந்த ஜெபம் நடைபெறும். அவருடைய குழுவினர் ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம். சனிக்கிழமை துண்டு பிரதி ஊழியத்தை செய்கிற சகோதரர் ராஜேஷ் பாவடி குழுவினர் இந்த ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். தெய்வ பிள்ளைகள் இதில் கலந்து கொள்ள உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஒரு திருமண தகுதி அறிவிப்பு. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் கன்னியாகுமரி மாவட்டம் ஆலஞ்சி அஞ்சல் வடலி விலையில் வசிக்கும் திரு ஏ அருள் திருமதி அல்போன்சால் இவருடைய மகள் அனுஷியாவும், கன்னியாகுமரி மாவட்டம் திக்கணங்கோடு அஞ்சல் கோணத்து விளை மாங்கோட்டில் வசிக்கும் திரு ஸ்ரீகுமாரன் அல்போன்சால் இவருடைய மகன் எஸ் அகில் ஷகினும் 23/12/2024 திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு ஆலஞ்சி புனித சவேரியார் சமூக நலக்கூடத்தில் வைத்து இவர்கள் திருமண நிலையில் ஒன்றாக இணைகிறார்கள். இவர்கள் இணைக்கக்கூடாத தக்க காரணம் கண்டால் சபை போதகருக்கு 14 நாட்களுக்குள் தெரியப்படுத்தவும் இது முதல் தகுதி. கர்த்தர் நம்மை நடத்தட்டும், கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அப்படி சபையின் மூலமாக நடைபெறுகிற அந்த இசை வகுப்பு, இசை பள்ளி, அதனுடைய பேரண்ட்ஸ் மீட்டிங் இன்றைக்கு மாலை 4 மணிக்கு நடைபெறுகிறதாக இருக்கும். அதில் கற்று கொண்டிருக்கிற பிள்ளைகள் அவருடைய பெற்றோருடைய கவனத்திற்கு இன்றைக்கி நீங்கள் தவறாமல் அந்த பெற்றோர் கூடுகையில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு கரத்தில் கொடுக்கப்பட்டிருந்த அந்த சர்ச் மெம்பர்ஷிப் டீட்டெயில்ஸ், ஒவ்வொரு குடும்ப விவரங்கள் உங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டிருந்தது. அநேகர் நீங்கள் கொடுக்கல, ஒரு சிலர் நீங்கள் அதை கொடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் அதை தவறாமல் நீங்கள் அதை கொடுத்து அந்த காரியங்களை பூர்த்தி செய்து கொடுக்கும்படி அன்போடு நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் நம்முடைய சபையை சார்ந்த ஒரு சிலர் உங்களுக்கு தொலைபேசி அழைப்பு கொடுப்பாங்க. உங்கள் விவரங்களை நீங்கள் அதிலே நீங்கள் கொடுத்தால் எங்களுக்கு மிக உதவியாக இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமையடையட்டும். ஸ்தோத்திரம். இப்பொழுது ஒரு பாடலை நாம் பாடும் பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொடுக்க இருக்கிறோம். கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கும்படி நம்ம எல்லாரும் கர்த்தர் நமக்கு தந்த அந்த பொருளாதார ஆசீர்வாதங்களை கரத்தில் எடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி உயர்த்தி தெய்வமே என்று கூப்பிடுங்க. பரலோகத்தின் தகப்பனே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய கரத்தில் இருக்கிற இந்த காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் ஆண்டவர் அங்கீகரித்து நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த மாதத்தில் எவ்வளவோ பொருளாதார தேவைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டு. அத்தனை தேவைகளையும் ஆண்டவர் பூர்த்தியாய் சந்திக்க வேண்டும், பூரணமாய் சந்திக்க வேண்டும், பூர்த்தி செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு குறைவும் வராமல் நிறைவை கர்த்தர் கட்டளையிடுவீராக, ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இது உம்முடைய நாமம் மகிமைக்கென்று ஊழியத்திற்காய் பயன்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் நீங்கள் ஆயத்தமாக இருக்கலாம். சாட்சி சொல்ல விரும்புகிற தெய்வ பிள்ளைகள் நீங்கள் ஆயத்தமும் இருக்கும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும்
சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவிலீருள் வந்து மூடிட, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில், தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கியும்மை கிட்டிச் சேர்வேன். வாக்கடங்கா நல்ல நாதா, தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். பரத்திற்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. கிருபையாக நீரெனக்கு தருவதெல்லாம் உமதண்டை, கிருபையாக நீரெனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. அருமையாய் என்னை அழைத்து அன்பின் தூதனாகச் செய்யும். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான், மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் கோவே தொங்க நேரிடினும் ஆவலாயும் அண்டை சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். Praise the Lord. ஆமென். இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சாட்சியாய் சொல்ல விரும்புகிற தேவ பிள்ளைகள் நீங்கள் முன்னே வரலாம். நேரத்தை மனதில் வைத்து சுருக்கமாய் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை மட்டும் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். நிச்சயமாய் கர்த்தருடைய நாமம் இதன் மூலமாய் மகிமை அடையட்டும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த இடத்துல என்னை சாட்சியை நிறுத்தியதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் எம்ஆர்பி எக்ஸாம் எழுதி COVID-19 சமயத்திலே எங்களுக்கு சிபி ஆர்டர் சொல்லி தராமல் 6 months கான்ட்ராக்ட் பேசிஸில் எங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. ஆசாரி பள்ளத்திலே வந்துச்சு. அதனால் சரி, லாக்டவுனு, பிள்ளைகளை பார்க்க யாரும் இல்லை, பிரச்சனைகள் இருந்தது. ஆனாலும் ஆசாரி பள்ளத்திலே கிடைத்ததுனால நான் 2 வருடம் 8 மாதம் எங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணி போயிட்டே இருந்து 2 வருடம் 8 மாதமாக எங்களை
அரசாங்கம் எங்களை வேலை வாங்கியது. கடைசியாக 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி திடீரென்று எங்களுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி அரசாங்கம் ஒரு ஆர்டர் போட்டது. கோவிடில் அப்பாயின்மெண்ட்டை எங்களுக்கு முதல்ல ஒரு மார்ச் மாதம் 900 பேரை டெர்மினேஷன் பண்ணாங்க. அப்போ சொன்னாங்க அவங்களுக்கு கம்யூனல் ரொட்டேஷன் ஃபாலோ பண்ணல, மெரிட் பேசிஸில் போடலைன்னு. ஆனால் நாங்கள் எங்களுக்கு மெரிட் பேசிஸில் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஆர்டர்லேயே மென்ஷன் பண்ணி தந்து ரொம்ப போராட்டமான சூழ்நிலையில் சடனாக ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் 2 டேஸில் இஷ்யூ பண்ணாங்க. அப்புறமா டிசம்பர் 31ஆம் தேதி டெர்மினேஷன் சொல்லிவிட்டு 30ஆம் தேதிக்கு பிறகு எங்களுக்கு டியூட்டி போகக்கூடாதுன்னு ஒரு டெர்மினேஷன் ஆர்டர் தந்தாங்க. ரொம்ப வாரத்தோடு நாங்கள் அந்த கோவிடில் எங்களோட என்ன சொல்கிறதுன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலை. எவ்வளவோ உயிர்களை நாங்கள் ரொம்ப டெத்தெல்லாம் பார்த்துட்டோம். கடைசியில் ஏசப்பா இப்படி ஒரு தொற்று இனி உலகத்தில் எங்கள் எனிமையும் கூட வரக்கூடாது. அந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜோம் பண்ணி தான் டியூட்டி போவோம். ஏற்கனவே வீசிங் ப்ராப்ளம் உண்டு, இன்கேல எடுத்துகிட்டு இருப்பேன். கிட்டு போட்டு டியூட்டி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்து எங்களோட கண்ணீரை மனுஷன் மத்தியில் சொல்ல முடியாது. நாங்கள் தேவனிடத்தில் தான் முறையிட்டோம். அந்த இடத்துல நாங்கள் ரொம்ப வேதனைப்பட்டோம். சடனாக டெர்மினேஷன் ஆனப்போ கடைசியாக 977 பேர் கேஸ் போட்டாங்க. கேஸில் அவங்களுக்கு ஜாப் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்துச்சு. நாங்கள் எங்களுக்கு கேஸ் போடுறதுக்குள்ள பண வசதி இல்லாதனால நாங்கள் கேஸுக்கே போகலை. அவங்களுக்கு பிப்ரவரி மாதம் அவங்கள கூப்பிட்டு கோர்ட் ஆர்டர் படி தான் நாங்கள் இது கான்ட்ராக்ட் பேசிஸில் தரோன்னு சொல்லிட்டு கன்சால்டேட்டரி பேயில் போட்டாங்க. அடுத்தது என்ன நினச்சாங்களோ தெரியாது. 5ஆம் ரேங்கு 4ஆம் ரேங்கில் இருந்தவங்க எல்லாம் நாங்கள் விடுபட்டு இருந்தோம். ரொம்ப மன வருத்தத்தோடு எப்படி இது பண்ணுறதுன்னு தேவனுடைய சமூகத்தில் தான் நாங்கள் அழுதுட்டு வந்தோம். வேறு எங்களுக்கு மனுஷன்ட்டு சொல்ல தெரியலை. அப்புறமா அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்ட பிறகு 1 மாதத்துக்குள்ளாகவே அப்பாயின்மெண்ட் எங்களை கூப்பிட்டாங்க. முந்தின நாள் கூப்பிட்டு ரொம்ப எங்களுக்கு சொல்லவே முடியலை. நர்சிங் அப்பாயின்மெண்ட்லேயே லோக்கலில் வேக்கன்சி காமிச்சு எங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில், நாங்கள் கன்னியாகுமரியிலேருந்து போனவங்க 1-2 பேர் தான் திருநெல்வேலி மாவட்டம் கிடச்சிச்சு. மீது எல்லாருக்குமே கன்னியாகுமரி மாவட்டத்திலே அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. ஏன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொண்டு அன்றைக்கி பாஸ்டர் துபாயிலேருந்து வரதா இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொண்டு கிறிஸ்தஸ் பிரதர்ட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு கொண்டு போனேன். அங்கே 2 வேக்கன்சி இருந்து அந்த 2 வேக்கன்சியும் நான் முதல் எம்ஆர்பி ஆனதுனால 2 பேர்லேயும் நான் சீனியராக இருந்ததுனால எனக்கு நைட் டியூட்டி இல்லாமல் மொபைல் மெடிக்கல் யூனிட்டில் டியூட்டி தந்தாது. என் தேவன் எனக்கு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சுச்சுவேஷனில் நான் இருக்கனால ஜெபம் பண்ணேன். எந்த இடத்துல போடுவாங்கன்னு தெரியலையே ஏசப்பா, எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல வழி செய்யுங்கன்னு. எனக்கு நைட் டியூட்டி இல்லாமல் கத்த கிருபையாக நல்ல ஒரு மேன்மையான இடத்துல மேன்மையான வேலையில் வைத்திருக்கிறேன். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். கர்த்தர் செய்த அனுகூலங்களுக்காக, கர்த்தர் கொடுத்த நல்ல அரசு பணிக்க எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீங்களே இந்த காரியத்தை செய்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிமை இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்த கர்த்தருக்கு இது கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த நேரத்திலும் தகப்பனே, அடிமையே பலவிதமான நோய்களிலிருந்தும் மரண கட்டுகளிலிருந்தும் பல ஆபத்துகளிலிருந்தும் அருமை கணவனை 4 பிள்ளைகளையும் பாதுகாத்து மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜூலை மாதம் நான் விழுந்து பஸ்ஸில் விழுந்து ஆண்டவர் பாதுகாத்தார். கீழே விழாதபடி மேலே விழுந்து பாதுகாத்தார். அதற்காக ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, ஜூலை மாதம் நான் கமுந்து விழுந்து கருப்பு கண்ணாடியெல்லாம் உடைஞ்சி போச்சு. நெஞ்சிலே முகத்திலே எல்லாம் அடிபட்டு அதுலேயும் உயிருக்கு சேதம் இல்லாதபடி ஆண்டவர் பாதுகாத்தார். இந்த கழிஞ்ச மாதம் கண்ணாஸ்பத்திரியிலிருந்து வரும்போது அருமை கணவனையுமாக நாங்கள் பஸ்ஸில் ஏறவும் பஸ் எடுத்துட்டேன். கேட்டு போட்டுட்டது. கணவனுடைய செருப்பு கீழே விழுந்து காலெல்லாம் பிளந்து போச்சு. அதுலேயும் உயிருக்கு சேதம் இல்லாதபடி அருமை கணவனையும் பாதுகாத்தார். எங்கள் குடும்பங்கள் முழுவதையும் பாதுகாத்த மேலான கிருபைகளுக்காக நன்றி சொல்லி எளிய சாட்சியை முடிக்கிறேன். ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல பாதுகாப்புக்காக நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் அப்படி முழங்கால் படிக்கிட்டு கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா தெய்வ பிள்ளைகளும் அப்படியே இருக்கிற இடத்துல முழங்காலில் நின்று, தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். பதில் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதம் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இது நம்முடைய ஜெப நேரம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி நாம் எல்லாரும் அப்படி எழும்பி நின்று
எல்லாரும் அப்படி எழுமி நின்று பேசியது நம்முடைய ஜெப நேரமாக இருக்கிறபடினாலே சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறுவேன்னு சொல்லி இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமாய் பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எல்லாரும் கை தட்டி, எல்லாரும் கை தட்டி, எல்லாரும் கை தட்டி, எல்லாரும் கைகளை தட்டி. ஜீசஸ் சிலுவையின் நிழலில், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழைப்பாடிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழைப்பாடிடுவேன். எல்லாம் இன்னும் ஒரு முறை கூட ஆமென். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழைப்பாடிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழைப்பாடிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில், கிருபையின் இனிய நிழலில், சிலுவை எல்லாரும் கை தட்டி, கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருளில், ஆத்துமனேசரின் அருளில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழைப்பாடிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழைப்பாடிடுவேன். பாவ பாவ சுமையத சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே. பாவ பார சுமையத சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே. சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், இளைப்படையாது மேலோகம், இளைப்படையாது மேலோகம், ஏறுவேன் பறந்தே வேகம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழைப்பாடிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழைப்பாடிடுவேன். யுவம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் பறந்திடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறைந்திடுவேன். திருமறையின் இசைநாதம், தேனிலும் இனிய வேதம். திருமறையின் இசைநாதம், ஆமென், தேனிலும் இனிய வேதம். தருமெனக்கு ஆனந்த சந்தோஷம், தருமெனக்கு ஆனந்த சந்தோஷம். எல்லாம் கை தட்டி பாடுவோம். தீர்க்கும் இதயத்தின் தோஷம். எல்லாரும் தலைக்கு மேலாக கை உயர்த்தி தட்டி பாடுமா? தலைக்கு மேலாக, தலைக்கு மேலாக கை தட்டி பாடுவோம். எல்லா தலைக்கு மேலாக கை உயர்த்தி தட்டி பாடுவோம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழைப்பாடிடுவேன். எவ்வித கொடிய இடருக்கும் இயேசுவை சார்ந்திடுவேன். எவ்வித கொடிய இடருக்கும் இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவரில் வியாபம் வந்தார், அவரே நான் அண்டிக் கொண்டார். அவனில் வியாகுலம் வந்தார்,
அவரை நான் அண்டிக் கொண்டால் அலை மிக மோதிடும் அந்நாள், அலை மிக மோதிடும் அந்நாள். ஆறுதல் அளிப்பதை சொன்னார், சிலுவை மகிமை இறங்கி வருகிறது. தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. அவர் நம்மை நிரப்புகிறார். தேவ மகிமை இறங்கி வருகிறது. ஓ சிலுவை நிழலில் ஆமென். இது உங்களுடைய ஜெப நேரம். இது உங்களுக்காக, உங்கள் தேவைகளுக்காக ஆண்டவரோடு மன்றாட வேண்டிய நேரம் இது. அப்பா சொல்லி கூப்பிடுங்க பாப்பா, அப்பா சொல்லி கூப்பிடுங்க. ஓ சிலுவையின் நிழலில் அனுதினம் சாய்ந்திழைப்பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் சாய்ந்திழைப்பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் தேவ மகிமை இறங்கி இருக்கிறது. எல்லாரும் கைத்தட்டி, ஓ மகிமை இறங்கி விட்டது. தேவ பிரசன்னம் இறங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. இது உங்களுடைய ஜெப நேரம். இது உங்களுடைய ஜெப நேரம். யாரும் அவனமா ஜெபிக்க வேண்டாம். சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. பாடி கூப்பிடுங்க. தெய்வமே, எங்களுடைய பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார்களப்பா. ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார்களப்பா. ஜெப ஆவியை ஊற்றுவீராக. விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவீராக. மன்றாட்டின் ஆவியை ஊற்றுவீராக. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் சேருகிற விண்ணப்பத்தின் ஆவியை ஆவியானவர் ஊற்றுவீராக. ஆவியானவர் ஊற்றுவீராக. எல்லாரும் கைகளை தட்டி, கைகளை தட்டி சத்தத்தை உயர்த்தி ஆவியில் நிரம்பி, ஆவியில் நிரம்பி அந்த பாசையிலே அக்கினி பாய்ந்து கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. இது உங்களுடைய ஜெப நேரம். இது உங்களுடைய தேவைகளை சொல்லி ஜெபிக்கிற நேரம். இது ஆண்டவர் நம்மளுக்கு பதில் கொடுக்கிற நேரம். இது எல்லா சத்தத்தை உயர்த்தி அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. ஒவ்வொரு பேருக்கு ஒவ்வொரு தேவைகள் இருக்கிறது. ஓ கைகளை தட்டி ஜெபிங்க, கைகளை தட்டி ஜெபிங்க. ஆவியானவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு பதில் கொடுப்பீராக. எங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பீராக. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபியுங்கள். ஒவ்வொரு பேரும் உங்கள் தேவைகளை சொல்லி ஜெபியுங்கள். உங்கள் தேவைகளை சொல்லி ஜெபியுங்கள். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பேரும் அவங்க தேவைகளுக்காக ஜெபிக்கிறாங்கப்பா. நீங்க பதில் கொடுங்க. நீங்க பதில் கொடுங்க. நீங்க பதில் கொடுங்க. நீங்க பதில் கொடுங்க. ஒவ்வொரு பேருக்கும் பதில் கொடுங்க. சிலவங்க வாய் திறக்கல, வாய் திறந்து கேளுங்க. சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. மகிமை இறங்கிவிட்டது. ஒரு அல்ல வல்லமை பாய்கிறது. தேவ அபிஷேகம் நிரப்புகிறது. வல்லமை பெற்றுக்கொள், வல்லமை பெற்றுக்கொள். ஈமா நகதா ரப ஷதா ரப